ஜெயப்பா, ஹரிகரனப்பா, நாங்கள் எல்லாரும் உட்காந்து இந்த வருஷம் என்னையா பாட்டு பாடலாம் ஒன்றும் புரியலையா, எல்லாம் சினிமா பாட்டாகவே பாடுறான். எப்போ பாரதி கணேசன் ஏதாவது ஒரு டியூனில் ஒரு பாட்டு போட்டு கொடுப்பா. உடனே என்ன டியூனில் பாட்டு போடுவோம்னு, டூயட்டில் வந்து கொஞ்சம் செக்ஸாகவும் இருக்கணும். யார் அரியப்பா கேட்குறாரு, கொஞ்சம் செக்ஸாகவும் இருக்கணும். ஆனால் மக்களுக்கு வந்து அது அசிங்கமாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி நாசுக்கா எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னோடனே உடனே டியூன் போட்டார். டியூன் போட்டு ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு தெரியுமா? பாரதி கணேசன் மாமா போட்டு அந்த கரகப்பிரியா ராகத்தில். ஏன்னா மேடையில் பேசக்கூடியதுக்கு தைரியம் வேணும். வெளியில் 1000 பேசுவாங்க, நாங்கள் அம்மாடே போல அப்படின்னு வெளியில் 1000 பேசுவாங்க. எங்கள் மேடையில் ஏறி பேச சொல்லுங்க, ஐயா அண்ணன் அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சம், நீங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் துண்டை போட்டுட்டு நாங்கள் நைவாக ஒதுங்கிறோம் அப்படின்னு சொல்லி சில பேர் இப்படி நைவாக ஒதுங்கிடுவாங்க. அது ஒரு வகையான மரியாதை. இப்போ இந்த அண்ணன் மேடையில் அழகாக பேசினார் பார்த்தீங்களா? அதே மாதிரி நாடக கலைஞர்கள் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க சில ஊரில். இவரது மேடகை வருகை தந்திருக்கக்கூடிய ஹார்மோனிய கலைஞரசு செய்யாமங்கலத்தை சேர்ந்த அன்பன்னார் KR ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகாக பேசி பொன்னாடை பொத்துவாங்க சில கிராமங்களில். இத்தனை வருஷம் சர்வீஸில் மேடையில் எனக்கு துண்டு போத்தும் பொழுது துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி அழுதுருக்கேனே. ஏன் என்னடா துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி நான் அழுதுருப்பேனா? காரணம் 2 வாரத்துக்கு முன்னாடி காலில் விழுந்து அழுதுருக்கேன். ஏன் துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி? ஏன் 2 பேரும் சண்டையா? என்னை ரொம்ப பெருமையா பேசி துண்டு போட்டாங்க. அப்படியா? எவ்வளவு பெருமையா பேசினார் தெரியுமா? எப்படி? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் பொன்னாடை போட்டேன். பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் பொன்னாடை போட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, விழுந்துட்டியாடா? பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன். எப்பா எனக்கு துண்டு ஓத்தாதப்பா, நீ எம்மே பாச கயிறு வச்சு சுத்தின மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திட்டு இருக்க. இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை ஓட்டு நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கிருக்கேன், துண்டு ஓத்தாதுன்னு சொல்லி அழுதுருக்கேன். ஆனா இன்னைக்கு கலைஞர்களை கௌரவப்படுத்தும் வகையில் கலைஞர்களுக்கு பொன்னாடை விளங்கி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நன்றி நன்றிகத வணக்கம். அதனால வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதலில் வணக்கத்தை சொல்லிட்டு அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க, இருள் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்களுக்கு ஈடுகணை உலகத்தில் யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு. போதுமா தார்பாயி? கூச்சு குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது, செய்யக்கூடாது, குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்ட கூடாது, விரல விட்டு நோண்ட கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோண்ட கூடாது, கூட்டத்திலே கலகலத்திரி பண்ண கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. தாய புண்ணியவதியை சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. மாதாவிய புண்ணியவதி சொல்றேங்க, ஆம்பளைக்கு இன்றுதான் மதிப்பு கொடுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க. மணிக்கு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. இதில் ஒரு பெருமையான விஷயத்தை இந்த மேடையில் சொல்ல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நமது ஆரைக்குடி கிராமம் அப்படிங்கிற விவரம் அதிகமாக தெரியாது, உலக நாடு முழுக்க தெரியாது. ஆனால் இப்போ நம்ம கிராமத்தை பற்றி உலக நாடு முழுக்க தெரியுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நமது கிராமத்தில் வாழும் நாடக கலைஞர்களே அதற்கு ஒரு உதாரணம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் தான் நம்ம ஊருடைய பெருமைகளை உலக நாடு முழுக்க வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ஆரக்குடியா? ஆரக்குடியில் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. அந்த கட்டபொம்மன் நாடகத்தில் ஆற கருப்புசாமி நிறைய பேர் இருக்காங்கப்பா, வல்லரசு இவங்கெல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி உலக நாடு முழுக்க நம்ம ஊரை பற்றி தெரியுதுன்னா அதுக்கு காரணம் நமது நாடக கலைஞர்கள். அந்த அளவுக்கு நமது ஊருக்கு பெருமை சேர்க்கும் அன்பு கலைஞர்களுக்கு நன்றி நன்றிங்க. அந்த வணக்கம். நமது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் நமது ஆரைக்குடி கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகிய வள்ளி அம்மன் திருக்கோவில் முளைப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் காணவருக. கமுதி உயர் திரு வட்டாச்சாரியார் அவர்களது தலைமையிலும், பிறநாளி உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும், கோவிலாங்குளம் உயர் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் நமது கொம்பூதி குரூப்ஸ்
உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் ஆகியோர் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெறும். சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானகில் வெற்றி முரசு கட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர் கருப்புசாமி அவர்கள் இவரங்க மேடைகளை பகதூர் வெள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகளை இனிப்போட்டு செய்ய வந்திருக்கும் இணைசை கான இசைக்குயில் இன்னிசை திலகம் உங்கள் அபிமான செல்வி திருமதி பி லட்சுமி அவர்கள் இவரங்க மேடைகளை வெள்ளையமாலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடிப்பின் சிகரம் நடிப்பின் மாமன்னன் நமது வல்லார நிறந்தலை சேர்ந்த கேவி கார்த்திக் சாமி அவர்கள் இவரங்க மேடைகளை கட்ட பொம்முவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு என்பனார் நமது கோவிலாங்குளம்பட்டியைச் சேர்ந்த ஏ தர்மர் அவர்கள் இவரங்க மேடைகளை ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். சிம்ம குரல் நடிப்பின் சிகரம் இந்த மண்ணின் மைந்தர் பாசமிகு மன்னார் சண்முகம் அவர்கள் இவரங்க மேடைகளை தாளவதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆர்ப்பாட்ட திலகம் ஆர்ப்பாட்ட நடிகன் பாசமிகு அன்பு சகோதரர் ஆர் காளிமுத்து அவர்கள் இவரங்க மேடைகளை காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நகைச்சுவை திலகம் நகைச்சுவை மாமன்னன் அதிசய குள்ளன் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே போதகுர் அவர்கள் இவரங்க மேடைகளை கம்பள பட்டாளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆறுமணிய சக்கரவர்த்தி இன்னிசை திலகம் நமது பாத்திபனூர் அருகாமல் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பாளர். அடிமை வாழ்வே அகற்றிடவே அந்நியராட்சி எதிர்த்தான் நாட்டுக்காக உழைத்து பல தியாகங்களை செய்தான். அடிமை வாழ்வே அகற்றிடவே அந்நியராட்சி எதிர்த்தான் நாட்டுக்காக உழைத்து பல தியாகங்களை செய்தான். நேதாஜி நண்பனரா தேசமெல்லாம் புகழும் பெற்றார். நேதாஜி நண்பனரா தேசமெல்லாம் புகழும் தெய்வத்தை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நம்ம தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு. உக்கிரவாணி நம்ம உக்கிரவாணி இந்திராணி என்றெடுத்த செல்வம் பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நம்ம தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு. பாட்டு பிடிக்கலையா? பட்டி தொட்டி பூரா என் மாமே ராமதாஸ் பாட்டு தான். ஐயா குரு பூஜை விழா அதெல்லாம் போகிற இடங்கள் பூரா இவர் பாட்டு தான். அதுக்கப்புறம் மித்தவங்க பாட்டு தான். அந்தளவுக்கு ஐயாவுடைய புகழை பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஹார்மோனிய கலைஞர் அப்படின்னா அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். என்ன மண்டையில் மசுர் தான் இல்லை, போனால் போயிட்டு போகுதுடா, தொண்டையில் உசுர் இருக்கு. அது போதும், உசுர் தானே மெயின், மசுர் இல்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்துருப்பேன் மாமா, அதை மட்டும் நம்ம அழகாக பயன்படுத்தணும். அந்த விஷயத்துல நீங்க நல்ல அழகா பயன்படுத்துறீங்க. நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்காரு. சரி, ஐயாவுடைய ஆசீர்வாதத்தினால மென்மேலும் அந்த குரல் வளம் பெருகணும். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமாமா? திரைப்படத்துல அப்புள்ள காலங்கள்ல கவிஞர் வாலி, கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னா அவங்கள மாதிரி பாட்டு எழுத முடியாது அப்புள்ள காலத்துல. இன்னும் பாட்டு நினைச்சு நிக்குதுன்னா எந்த அளவுக்கு அந்த பாடல் வரி இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நடக்க போறத முதவே எழுதிருவாங்க ஞானிகள் அந்த மாதிரி. அதே போல இப்புள்ள காலத்துல கவிஞர் வைரமுத்து திரைப்படத்திற்கு, அதே மாதிரி இந்த நாடக உலகத்திற்கு வைரமுத்து, வாலி, கண்ணதாசன் யார் தெரியுமா? நமது பாரதி கணேசன் மாமா. அவர் தான் நாடக உலகத்திற்கு வைரமுத்து, கவிஞர் கண்ணதாசன். நாடக உலகத்தையே கலக்கி எடுத்தவர் அவர் தான். பாடல் எழுதுறது அவர் மாதிரி பாடல் எழுத முடியாது.
ஒன்றும் கிடையாது. சென்னையில் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நாடகம் நடக்குது, வள்ளித்தமிழ் நாடகம். புதுக்கோட்டை, காரைக்குடி, மணப்பாறை, மன்னார்குடி, இப்படி ஒவ்வொரு சங்கத்திலேருந்து நடிகர்கள் வராங்க. அங்கே பெரிய 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 ஜாம்பவான்கள் யார், சரத்குமார் சார், ராதாரவி சார், இவங்கெல்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மாலாம் போயிருக்காங்க. அப்போ ஹார்மோனி வாசிக்கக்கூடிய அன்பு தந்தையார் வேந்தம்பட்டியை சேர்ந்த PSS நாகலிங்கம் அவர்கள் மேடையில் அன்பு மாமா பாரதி கணேசன் அவருடைய பேரை சொல்லி பாட்டு பாடினார். என்ன பாட்டு தெரியுமா? ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன். இந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு. இந்த பாட்டு பட்டி தொட்டி பூரா போகுது அப்படின்னா அந்த பாடல் வரி அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு போய் ஒரு பாடல் எழுதக்கூடிய நமது பாரதி கணேசன் மாமாவுடைய பேரை சொல்லி அங்கே அந்த பாட்டை பாடும் பொழுது இப்படிலாம் பாட்டு எழுதுவாங்களா ஐயா, யார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆத்தாத்து போகிற அளவுக்கு அந்த பாடல் வரி அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியர் அப்படின்னா அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, திண்டுக்கல் அங்கு இங்கு நைஸ் போகையில் பெரிய கம்பெனி, பெரிய பணக்காரவங்க, பெரிய கோடீஸ்வரன், பெரிய தொழிலதிபர். ஆமாம், பெரிய தொழிலதிபர். அவங்கெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கள பற்றி. அங்கே உட்காந்து அவங்களுக்கு ஒரு மாதம் அங்கேயே உட்காந்து பாட்டெல்லாம் எழுதி கொடுத்து டியூன் போட்டு அமைச்சு அங்கேயே ஒரு கலக்குனார் அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள். அதே மாதிரி எங்கள் ரூமில் ஐயா ஜெயப்பா ரூமில் வந்து நாடகம் முடிஞ்சிருச்சுன்னா உட்காந்து பாரதி கணேசன் மாமா, ஜெயப்பா, ஹரிகரனப்பா, நாங்கள் எல்லோரும் உட்காந்து இந்த வருஷம் என்னையா பாட்டு பாடலாம் ஒன்றும் புரியலையா, எல்லாம் சினிமா பாட்டாகவே பாடுறான், எப்போ பாரதி கணேசா ஏதாவது ஒரு டியூனில் ஒரு பாட்டு போட்டு கொடுப்பா. உடனே என்ன டியூனில் பாட்டு போடுவோம்னு. டூயட்டில் வந்து கொஞ்சம் செக்ஸாகவும் இருக்கணும். யார் அரியப்பா கேட்குறாரு, கொஞ்சம் செக்ஸாகவும் இருக்கணும், ஆனால் மக்களுக்கு வந்து அது அசிங்கமாக தெரியக்கூடாது. அந்த மாதிரி நாசுக்கா எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னோடனே உடனே டியூன் போட்டார். டியூன் போட்டு ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு தெரியுமா? பாரதி கணேசன் மாமா போட்டு அந்த கரகப்பிரியா ராகத்தில் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா, பாரதியார் வாக்குப்படி என்னை நீ கட்டிப்பிடி. இது அவர் எழுதினது, இது பாரதியார் சொல்லி இதை போட்டது. அது அடுத்த பாட்டு எப்படி திரும்ப போட்டாரு? தென்னை மரத்தில தொங்கு இளநிய ஏறி பறிக்க நான் வருவேண்டி, தென்னை மரத்திலே தொங்கு இளநிய ஏறி பறிக்க வருவேண்டி, என்ன மயக்கிற சின்ன கிளறிய கட்டி அடைக்கிற வெறுமாண்டி, சங்கு கழுத்தில மூணு முடிச்சு பஞ்சு மெத்தையில பூவை உரிச்சு, மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும். இந்த பாட்டு எவ்வளவு ஆக்கோடு பார்த்தீங்களா? தென்னை மரத்துல தொங்கு இளநிய ஏறி பறிக்க நான் வருவேண்டி, எவ்வளவு சூச்சகமா எழுதியிருக்காரு பாருங்க. மஞ்ச உடம்புல எத்தனை மச்சம் எண்ணி முடிக்கணும் ராத்திரி மட்டும், அப்படின்னா முண்டைக்கட்டையோட நீ ராத்திரி பார்க்கணுங்கிறத எவ்வளோ சூச்சகமாக எழுதியிருக்காரு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு பாடலாசிரியர் அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள். இந்த நேரத்தில் அவர் பேரை சொல்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். அரங்கமே அதிரும் அளவிற்கு நந்திக்கொப்பாக இங்கே மத்தளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கொரடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு மாமா SP ராமலிங்கம் அவர்கள். இவரங்க மடங்களை மிருதங்கம் டாலக்கன் தொப்பித்த வேளா.
தீபாவளிக்கு வெடி வெடிக்கலை. இன்னைக்கு நம்ம ஊரில் தான் வெடி வெடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் வளையகுளத்தைச் சேர்ந்த அன்பு மாமா வி முருகன் அவர்கள் பலவாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் மொழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் பரம்புப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே குழுச்சாமி அவர்கள். தாளம் அனுசீனு போடுமாமா பேரை சொல்லிட்டேன். செவிட்டு முட்டேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருதான் நமக்கு ஆச்சாரம் இருந்தாரு. நிக்காம நானும் ஆடுவான் விடாம தாளத்தெல்லாம் இப்ப சேர்த்து அவர் தான் பழைய கொடுத்தாரு. இப்ப அவர் சொல்ற தாளத்துல போட்டுருவேன். போடுங்க. யூடியூப் எடுக்கிறீங்களேன்னு காலையில் போகும்போது அண்ணன் தங்க பண்ணிடணும். இதை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சங்க நிர்வாகத்தில் போய் கொடுக்கணும். தாளக்கரந்து என்னை சப்ப சொல்கிறான்னு கொடுக்கணும். நல்ல அற்புதமான ஒரு லயவாத்திய கலைஞர். நாட உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாருன்னா இந்த தாளக்காரதான். சத்தியமாக சொல்கிறேன். 85 வயசு வரைக்கும் இன்னும் தாளம் போடுறேன்ல. பிரச்சனை இல்லை மாமா. தாளம் 90 வருஷம் ஆச்சு. அது இல்லை மாமா. இன்னொரு விஷயம் என்னதுன்னா திடீர்னு ஒரு ஊரில் கலவரம் நடக்கும். அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. கம்ப எடுத்துட்டு மைசூருக்கார்ட்ட தான் வர்றது. வெட்டு குத்து பல்ப உடடா பல்ப உடச்சி ஏமண்டே உடச்சி இப்படிலாம் நிறைய நடக்கும். அந்த நேரத்தில் பெட்டிக்கார் பெட்டியை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். முருதங்கார் 3 கட்டையை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். ஆளுநர்கார் பேங்கச்சக்கை தூக்கிட்டு வர்றது கஷ்டம். நான் பேக்க தூக்கிட்டு வண்டிக்கிட்ட போகிறதுக்குள்ள சட்டக்காலரை பிடிச்சி போடுவாங்க. இந்த போகிற போகிற பப்புக்கார புறாவனை சொல்லி சட்டக்காலரை பிடிச்சி போடுவாங்க. ஆனால் தாளக்காருக்கு கவலை இல்லை. ஊரில் கலவரம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த தாளத்தை தூக்கி அண்டர் பையில் போட்டு கூட்டத்தோட கூட்டமாக கலந்துருவார். எப்பா நான் பக்கத்தூர்காரன்ப்பா, நானும் பார்க்க வந்தேன். இந்த பப்பன்கார பையன் மொத்தத்துக்கு தண்ணியை ஊற்றி விடுங்கிறேன். இதை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? அவ்வளோ சொல்லி முடிஞ்சு வச்சே. ஆமாம். சிறந்த முறையில் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும். அண்ணன் பேர் என்ன? ஏகநாதர். ஜெகநாதன். ஏகநாதர். ஏகநாதர் சரி, பழைய யூடியூப் சேனல். ஆமாம், ஏகநாதர் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா தங்கப்பாண்டி அன்பு அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஒளி அமைப்பு ஸ்ரீ முத்து சவுண்ட் சர்வீஸ் கோவிலாங்குளம் இருப்பு பெருநாளி உரிமையாளர் முத்து இருளாண்டி அன்பு நண்பர்கள்.